அகிலன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்க பாடசாலைகள் மூடப்பட மாட்டாது, கல்வி அமைச்சு உறுதி. செம்மணி மனித அவலத்திற்கு நீதி, உறுதியளித்த அமைச்சர். எல்லை மீறிய இஸ்ரேலியர்கள் அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம். வெளிநாடுகளில் 4794 இலங்கையர் உயிரிழப்பு, வெளியான திடுக்கிடும் தகவல். மஸ்கெலியாவில் மண் சரிவில் புதையுண்ட 5 மீட்பு. நாடாளுமன்றில் கடும் குழப்ப நிலை. பத்திரமுலையில் முற்றிலும் எரிந்து நாசமான சிற்றூர்ந்து. சீனாவை குறிவைத்த சிக்குன்குனியா, 8000 பேர் பாதிப்பு. உத்தரகாண்ட் பகுதியில் மண் சரிவு, 4 உயிரிழப்பு. ஒரே நாளில் வெவ்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட வாகன விபத்து, 6 பேர் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். அரசாங்க பாடசாலைகள் மூடப்பட மாட்டாது என்றும் 50 மாணவர்களுக்கு குறைவாக உள்ள பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் கல்வி உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவரத்ன தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் ரவி கருணாநாயக்க எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். பாடசாலைகள் தொடர்பில் தீர்மானங்களை மேற்கொள்ளும் போது மக்கள் பிரதிநிதிகள், பிரதேச ஒருங்கிணைப்பு குழு, பிரதேச செயலாளர், கிராம சேவை உத்தியோகத்தர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்தே தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அவ்வாறு தீர்மானங்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பங்களில் சில வேளைகளில் 50 மாணவர்களுக்கும் குறைவான எண்ணிக்கை உள்ள பாடசாலைகளை நடத்தி செல்வது தொடர்பிலும் ஆராயப்படும். தற்போதைய அரசாங்கம் கல்விக்கான சந்தர்ப்பங்களை விரிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலேயே செயற்படுகிறது. பாடசாலைகளை மூடிவிடுவது நோக்கமல்ல. அத்துடன் பாடசாலைகளை நடத்தி செல்லும் நடவடிக்கைகளை கல்வி அமைச்சினால் மட்டும் முன்னெடுத்து செல்ல முடியாது. அனைத்து தரப்பினரதும் ஒத்துழைப்பு அவசியமாகும் என்று தெரிவித்துள்ளார். செம்மணி மனிதாவளத்திற்கு தீர்வை பெற்றுக் கொடுப்போம் என அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனின் பதவி நீக்க பிரேரணை விவாதத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், மனித புதைகுழி அகழ்வு பணிகளை அரசாங்கமே மேற்கொள்கின்றது. அதற்கு எவ்வித தடைகளையும் மேற்கொள்ளவில்லை. அதேபோல நீதிமன்றத்தின் கண்காணிப்பும் மேற்கொள்ளப்படுகிறது. நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது சிறிதாக தோன்றப்பட்டிருந்தது. இப்போது நாங்கள் 130 என்பு எச்சங்களை எடுத்துள்ளோம். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பியின் இனவாத கருத்துக்காகவே நான் இதை சொல்கின்றேன். நாங்களே வடக்கில் அதிக வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளோம். தென்னிலங்கை ராஜபக்சக்களின் இனவாதம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் தேவை. அவ்வாறே பொன்னம்பலம் போன்றவர்களின் சிந்தனையும் இருக்கிறது. ஐக்கிய நாடுகளின் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் தனது எக்ஸ் தளத்தில் இலங்கையிலிருந்து செல்லும் போது இந்த அரசாங்கத்தில் பூரண நம்பிக்கை உண்டு என பதிவிட்டுள்ளார். அவர் எங்கள் கட்சி அலுவலகத்துக்கு வந்த சந்தர்ப்பத்தில் எமக்கு கார்பன் டேட்டிங் ஆய்வுக்கூடம் ஒன்றை தாருங்கள் என கோரினோம். ஏனென்றால் இந்த என்பு எச்சங்களை கார்பன் டேட்டிங் செய்ய காலம் எடுப்பதாக சொன்னோம். இது மட்டுமல்ல, நிறைய மனித புதைகுழிகள் இருக்கின்றன. மாத்தளை மன்னார் சதோஷ கட்டட அடியில் திருக்கேதீஸ்வரம், மண்டை தீவு, கொக்குத்தொடுவாய் போன்ற மனித புதைகுழிகளும். அதை பற்றி யாரும் கதைப்பதில்லை. நான் அனைத்து இடங்களுக்கும் சென்றிருக்கின்றேன். ஆனால் கேமராவுடன் அல்ல. தென்பகுதியில் இன நல்லிணக்க அரசாங்கம் ஏற்பட்டதே இவர்களுக்குள்ள பிரச்சினையாகும் என குறிப்பிட்டுள்ளார். அருகம் விரிகுடா பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கு சேவை செய்யும் நிறுவனங்களுக்கு சிறப்பு விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை காவல்துறை சுற்றுலா பிரிவின் பிரதி பணிப்பாளர் ASP பிரபாத் விதானகம தெரிவித்துள்ளார். அதன்படி சுற்றுலா விசாவில் நாட்டிற்குள் நுழைந்து வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடும் வெளிநாட்டினர் மீது சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அருகம் விரிகுடாவில் இஸ்ரேலியர்களின் ஆதிக்கம் தொடர்பில் இலங்கை வந்திருந்த காணொலியொன்று மக்கள் மத்தியில் பெரும் கவலைகளை எழுப்பியிருந்த நிலையில் மேற்கண்ட அறிவிப்பு வெளியாகியுள்ளது.
எவ்வாறாயினும் இஸ்ரேலியர்கள் உட்பட அனைத்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்கும் இலங்கையில் தங்கியிருக்கும் போது முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அரசாங்கம் உறுதியளித்திருந்தது. கடந்த 14 வருடங்களில் வெளிநாடுகளுக்கு வேலைகளுக்கு சென்ற 4794 இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு அமைவாக இந்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் 3179 ஆண்களும் 1615 பெண்களும் உள்ளடங்குவதாகவும் இவர்களில் 3242 பேர் இயற்கை மரணம் எய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு கைத்தொழில் மற்றும் நீரில் மூழ்குதல் போன்ற விபத்துகளால் 428 பேரும், வீதி விபத்துகளால் 446 பேரும், 377 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை 61 இலங்கையர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் அதிகளவானோர் கொழும்பு, காலி, கம்பகா, கண்டி, களுத்துறை, குருநாகல் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மஸ்கெலியாவில் மண்மேடொன்று சரிந்து விழுந்ததில் புதையுண்ட 5 காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மஸ்கெலியா சாமிமலை பிரதான வீதியில் பனியன் பாலத்திற்கு அருகிலுள்ள வீடு ஒன்றின் மீது இடிந்து விழுந்த மண்மேட்டின் கீழ் புதைந்திருந்த 5 பேரை அப்போதைய மக்கள் மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். நாட்டின் நிலவும் சீரற்ற வானிலையினால் செவ்வாய்க்கிழமை மஸ்கெலியா பகுதியில் பெய்த கடும் மழையினால் வீடொன்றின் மீது பாரிய மண் திட்டு சரிந்து விழுந்துள்ளது. இன்று புதன்கிழமை மதியம் 12 மணியளவில் அந்த மண்மேட்டை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த 5 மீது மற்றொரு மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது. பொதுமக்கள் இணைந்து மண்மேட்டின் கீழ் புதையுண்டிருந்த 5 மீட்டு மஸ்கெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். அத்துடன் மஸ்கெலியா, நுவரெலியா பகுதிகளில் அதிகளவு பலத்த மழை பெய்து வருகின்றதும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தில் தற்போது கடுமையான குழப்ப நிலை நிலவி வருகின்றது. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து நாடாளுமன்றத்துக்குள் கடும் கூச்சலிட்டு வருவதால் சபை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சபை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர சபாநாயகர் முயற்சிக்கும் பொழுதிலும் பலர் எழுந்து கூச்சலிடுவதால் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உரையாற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அர்ச்சனா ராஜகருணாவுக்கு பேசுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு தொடர்ந்தும் கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தினர். சபாநாயகர் கடும் தொனியில் பேசியும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூச்சல் குழப்பத்தை நிறுத்தவில்லை. அச்சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எழும்பி நின்று விளக்கம் தெரிவித்த போதும் சபாநாயகர் அவரை பேசவிடாமல் நிறுத்தினார். தொடர்ந்து கூச்சல் குழப்பத்தில் சபை நடவடிக்கை முன்னெடுத்து செல்லப்பட்டது. நேற்று ஜனாதிபதி நிதியத்தின் புலமை பரிசில் பெற்று வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு மேற்கொண்டது தொடர்பில் அர்ச்சனா ராஜகருணாவுக்கு விளக்குவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட போது அவர் குறித்த விடயத்துக்கு அப்பால் சென்று கருத்து தெரிவித்தார். அதையடுத்து சபாநாயகர் அவரை நிறுத்தியதால் ஏற்பட்ட கூச்சல் குழப்பம் சில தொடர்ந்தது. பின்னர் சபாநாயகர் பிரதி சபாநாயகருக்கு சபையை பாரப்படுத்தி வெளியேறி சென்றார். பத்திரமுலையில் உள்ள அக்குரைகொட வேவ வீதியில் இன்று காலை ஏற்பட்ட விபத்தில் சிற்றூர்தி ஒன்று முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது. இன்று அதிகாலை 4 மணியளவில் இந்த விபத்து பதிவாகியுள்ளது. ஓட்டுநரால் சிற்றூர்தியின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சிற்றூர்தி வீதியில் இருந்து ஒரு கம்பத்தில் மோதி தீப்பிடித்து எரிந்துள்ளது. விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சீனாவின் தெற்கு மாகாணமான குவாங்டாங்கில் சுமார் 8000 பேர் சிக்கன்குனியாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நோய் பாதிப்பின் வேகம் கவலை ஏற்படுத்துவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி சீன நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் இது குறித்து வெளியிட்ட தகவலின்படி கடந்த வாரத்தில் மட்டுமே சுமார் 3000 புதிய பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. இது மாகாண ரீதியில் எண்ணிக்கையை ஆபத்தான அளவுக்கு கொண்டு வந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குவாங்டாங் மாகாணத்தில் சுமார் 12 நகரங்களும் தொற்று நோயை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த நோய் பரம்பலை விரைவாக கட்டுப்படுத்த வீடுகளுக்கு அருகில் நுழம்புகள் பெருகும் வகையில் சூழலை வைத்திருப்பவர்களுக்கு எதிராக 10,000 யுவான் அபராதம் விதிக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வட இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இன்று ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் திடீர் வெள்ளத்தில் 4 பேர் உயிரிழந்ததுடன் 50 பேர் காணாமல் போயுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளது.
மீட்பு நடவடிக்கைகளுக்காக இந்திய ராணுவத்தை அனுப்ப அதிகாரிகள் விரைந்து செயற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மாநில முதல்வர் புஷ்கர் சிங் தாமி கூறுகையில், அந்த பகுதியில் மேக வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. நான் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் தொடர்பில் இருக்கின்றேன். மேலும் நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்படுகிறது என்று அவர் கூறியுள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற பல்வேறு வாகன விபத்துகளில் 4 இளைஞர்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்துள்ளனர். கலன், பிந்தனுவெவ, நாள்ள, தொம்பே, பூகொட, கிளிநொச்சி, இங்கிரிய போலீஸ் பிரிவுகளிலே இந்த விபத்து சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளது. அதன்படி கலன் பின்திருவ கெகிராவ கலன் பின்திருவ வீதியில் ஜகல்ல பகுதியில் சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் கவிழ்ந்ததில் வாகனத்தை செலுத்தியவரும் பின்னால் அமர்ந்திருந்தவரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு நாள்ள போலீஸ் பிரிவில் கொழும்பு குருநாகல் வீதியில் டொனல்வத்த சந்திக்கு அருகில் மோட்டார் சைக்கிள் ஒன்று கொள்கலின் லொரியுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மோட்டார் சைக்கிள் செலுத்தியவர் உயிரிழந்துள்ளார். அத்துடன் தொம்பே போலீஸ் பிரிவின் கங்கில்ல கிரிந்திவெல வீதியில் பாடகல வெதமெதுர சந்திக்கு அருகில் மோட்டார் சைக்கிள் ஒன்று ஓட்டுநரை கட்டுப்பாட்டு இழந்து முன்னால் நிறுத்தப்பட்டிருந்த டிப்பல் லொரியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார். தொடர்ந்தும் கிளிநொச்சி போலீஸ் பிரிவின் ஏனையின் வீதியில் பழைய கச்சேரிக்கு அருகில் சென்ற கேப்வண்டி ஒன்று வீதியை கடந்து பாதசாரி மீது மோதியது. இதில் பாதசாரி உயிரிழந்துள்ளார். அத்துடன் இங்கிரிய போலீஸ் பிரிவின் பாடத்துறை இரத்தினபுரி வீதியில் இங்கிரிய வைத்தியசாலைக்கு முன்னால் வீதியை கடந்த பாதசாரி மீது மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியுள்ளது. இதில் 82 வயதான வயோதிபர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இவ்வாறு அடுத்தடுத்து வாகன விபத்துகளால் பலர் உயிரிழந்து வருவது நாட்டு மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.